வசூலை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாதுமா. ஆனால் வந்து அந்த தியேட்டரில் ரசிகர்களுடைய கொண்டாட்டம், ஆரவாரம், எனக்கு பொதுவாகவே இந்த வசூலில் எனக்கு வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதாவது படத்தோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? கதையா எதுவும் இல்லை? கதையெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சும்மா நம்ம எதுக்கு சார் கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இருக்கணும், லாஜிக் இருக்கணும், இதெல்லாம் சொன்னால் நம்ம கேரளாவுக்கு போயிடுங்க. விடாமுயற்சியில் கதை இருந்தது, ஆனால் நாயகன் வந்து சூட் ஆகலை. அஜித் வந்து அந்த கதைக்கு பொருந்தலை. அஜித் ரசிகர்கள் அப்படி கிடையாது. நம்பி வருவாங்கல்ல தலையை பார்க்கறதுக்கு, ஆதர்ச நாயகனை பார்க்கறதுக்கு வராங்கல்ல, அப்போ அவங்கள வந்து எப்படி ஏமாற்ற முடியும்? எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த படத்தை வந்து மேக்கிங்காக வந்து மேக்கிங் ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு நான் நினைக்கிறேன் ஆதிக்கே ஒரு 100 தடவை பார்த்துப்பாரு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை. ஒரு 100 தடவை. ஏன்னா அப்படி தான் இருக்குது. போர் அடிக்கலல்ல, உட்கார வைக்கிறாருல்ல உங்களுக்கு 2.25 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறாருல்ல. ஓவர் ஒன்றும் இல்லை, நடிப்பும் இல்லை, வந்து உடல் உடல் பார்வைன்னு சொல்லலாம், கவர்ச்சியில் ஒரு பார்வையாக கூட இல்லை. அதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது. சொல்கிறது அதாவது கேட்டால் வேறு யாரை போட முடியும்? நயன்தாராவை போட முடியாது, ஏகப்பட்ட பிஸி அவங்க. அஜித்துக்கு வந்து இப்போ ஈக்குவலான ஒரு ஹீரோயின்னா வேறு யாரை போட முடியும்? முழுக்க முழுக்க அஜித் அஜித் அவ்வளோதான் தலை. அப்படியே படம் கொண்டு போயிடுறாங்க, கடைசி வரைக்கும் அப்படி போயிடுது. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 நேற்று ரிலீஸ் ஆன படம்னா குட் பேட் அக்லி சொல்லலாம். இந்த படத்தோட நேற்றைக்கான வசூல் பார்த்தீங்கன்னா 28 கோடி சொல்லியிருக்காங்க. இந்த வசூல் அவ்வளோதான் சார் ஆயிருக்கு. இந்த வசூல் வந்து விடாமுயற்சி வசூலை விட கம்மியாக தான் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ. அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வசூலை பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாதுமா. ஆனால் வந்து அந்த தியேட்டரில் ரசிகர்களுடைய கொண்டாட்டம், ஆரவாரம், எனக்கு பொதுவாகவே இந்த வசூலில் எனக்கு வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து விடாமுயற்சி நான் வந்து எப்படி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தனோ அதே மாதிரி தான் இதையும் நான் பார்த்தேன். எனக்கு வந்து கேட்டிங்கன்னா அந்த ரசிகர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆரவாரம் இருக்குல்ல, அது வந்து விடாமுயற்சியை காட்டும் இதில் வந்து பெரிய அளவில் இருக்குது. வசூலில் வந்து ஒரு நாள் வந்து இத்தனை நேரத்துக்கு விடுமுறை தினம்தான். ஆனால் அவங்க சொன்னதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து 50 கோடின்றாங்க, சிலதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்கிறாங்க சிலதெல்லாம். ஆனால் ஆனால் அது வந்து நான் கேட்டினா வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அதிகமாகலாம், அடுத்த விடுமுறை தினங்கள் வருது, கூட வரலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே அஜித் படம் தான். அதான் எனக்குன்னா அந்த தியேட்டரில் இருக்கிற அந்த ஆரவாரம் அந்த இருக்கு இல்லையா, அந்த அந்த அஜிடேஷன் இருக்குது, அந்த எழுச்சி இருக்குல்ல, மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுது. விடாமுயற்சியை காட்டிலும் அஜித்தை வேற கோணம். ஆமாம், அஜித்தை வந்து கேட்டிங்கன்னா வந்து வேற கோணம்லாம் இல்லை, அஜித்தாக காட்டியிருக்கிறாங்க, அவ்வளோதான் சொல்லலாம். அஜித்தை வந்து எப்படி தீனாவில் இருக்கிற அந்த அஜித்து, அமர்கலம், வாலி, இப்படி அந்த அஜித்தை வந்து வரிசையாக வந்து காட்டியிருக்கிறாங்க இந்த படத்தில். அதனால் அஜித்தை வந்து அஜித்தாக காட்டியிருக்கிறாங்க, அது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது படத்தோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கதையாக எதுவும் இல்லை? கதையெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சும்மா நம்ம எதுக்கு அதாவது அஜித்தை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியல இந்த இடத்துல. நீண்ட காலம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய படையிலே போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம், பெரிய விருந்து வச்சுருக்காருன்னு சொல்லுங்க, அது ஒன்றா சொல்ல முடியும் அஜித். ஆனால் கதைன்னு ஒன்றும் கிடையாது, கதையெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. வழக்கமாக இருக்கிற கதை தான் இருக்குன்னா வந்து மகனை வந்து சிறையில் வச்சுருவாங்க, பொய் வழக்கு போட்டு அந்த மகனை வந்து மீட்டெடுப்பார் இவர் ஒரு கேங்ஸ்டர், அவ்வளோதான். இன்னொரு கேங்ஸ்டர் வந்து கொண்டு போய் வந்து சிறையில் வச்சுருவாங்க மகன் மேலே. அது எதுக்காக கொண்டு போய் சிறையில் வச்சாங்க, இவர் எப்படி அங்கே ஒரு மீட்டுறாங்கன்றது தான் கதை. இது ஏற்கனவே பல படங்களில் வந்திருக்கு. நம்ம தங்கப்பதக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்குறோம், நம்ம ரீசெண்டாக ஜெயிலரில் கூட பார்த்துருக்குறோம். மகனை கடத்தி கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இருக்கிறதால இதில் பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இன்னசென்ட்டான ஒரு மகன், அவரை கொண்டு போயிட்டு வந்து ஒரு சிறையில் வச்சிடுறாங்க. அது சிறையிலேருந்து இவர் எப்படி பிள்ளைய மீட்டெடுக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு கதையை தவிர பெரிய என்ன சொன்னு கேட்டால் வந்து ரொம்ப டச் பண்ணுற மாதிரியான சீன்கள்லாம் ஒன்றும் சென்டிமெண்ட் சீன்லாம் ஒன்றும் கிடையாது. முழுக்க முழுக்க அஜித்தை வந்து கேட்டிங்கன்னா வந்து என்ன சொல் ஒரு மசாலா நாயகனாக வந்து காட்டியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து கொண்டாடுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அப்போ இது ரசிகருக்கான படம் மட்டும், முழுக்க ரசிகர்களுக்கான படம் வந்து அஜித்தே அதை மீண்டும் கூட இந்த படத்தை இன்னொரு முறை பார்ப்பார்.
அப்படி தான் இருக்குது. கடந்த நான் விஸ்வாசம், துணிவு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு மசாலா நாயகன் தான். அப்படி தான் வந்து அஜித்தை வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நடித்த மாதிரிலாம் தெரியவே இல்லை. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பில்டப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ பெரிய ட்விஸ்ட்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் வந்து மசாலாவாக போயிடுது. ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது பில்டப்பாகவே இருக்குது. கடைசி வரைக்கும் பில்டப், லாஸ்ட் எண்டு முடிகிற வரைக்கும் பில்டப்பாகவே இருக்குது. ஸோ ஆனால் வந்து எந்த வகையிலையும் போர் அடிக்கலை. அதுக்கு முதல்ல நம்ம வந்து எப்படி இருந்தாலும்மா ஒரு கமர்ஷியல் சினிமா, பணத்தை போட்டவங்க நஷ்டமடையக்கூடாது, டிக்கெட்டு எடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. ஐயோ இந்த படத்துக்கு வந்து உட்காந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இல்லையா, இதுதானே முக்கியம். முதல் 2 விஷயம் எனக்கு இங்கே லாஜிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த படம்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் லாஜிக்கு கதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போக முடியாது. அதுக்கு போனோன்னா நீங்கள் கேரளா போயிடணும். கதை பார்க்கணும், கதை வேணும் கண்டிப்பாக, கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் இருக்கணும், லாஜிக் இருக்கணும், இதெல்லாம் சொன்னால் நம்ம கேரளாவுக்கு போயிடணும். இங்கேருந்து நம்ம இங்கே வந்து வழக்கம் போல் தமிழ் சினிமாவை பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம வந்து ரஜினி இப்படியே நம்ம கொண்டாடியே பழகிட்டோம். தமிழ் சினிமாவில் அப்போ கதை இல்லைன்றீங்க? கதை இல்லை இருந்தது, ஆனால் அந்த இருக்கிற படங்கள் வெற்றி அடைகிறது இல்லைல்ல, உண்மை தானே. கதை உள்ள படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது, ஆனால் அது வெற்றி அடைகிறது இல்லை. நாம் வந்து ஒரு 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய அந்த நடிகர்களை கொண்டாடி பழகிட்டோம்ல, அது எப்படி ஒரே நாளில் மாற்ற முடியும்? விடாமுயற்சியில் கதை இருந்தது, ஆனால் நாயகன் வந்து சூட் ஆகலை. கரெக்டா? விடாமுயற்சியில் வந்து கதை இருந்தது, உண்மை தானே, கதை இருந்தது. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் வந்து பொருந்தலை. அஜித் வந்து அந்த கதைக்கு பொருந்தலை. அவர் போய் வந்து மண்டிட்டு என் மனைவியை விட்டுருங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அப்படிதான் அதில் காட்டினாங்க. ஆனால் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மகனை வந்து எவ்வளோ தைரியம்தான் வந்து நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு, என் மகனை கொண்டு போய் நீ வந்து சிறையில் தள்ளுவியா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு உனக்கு சொல்லிட்டு அடுத்த செகண்டு வந்து சோட்டி அடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ரசிகர்கள் வந்து விரும்புகிறாங்க. தன்னுடைய ஆதர்ச நாயகன் வந்து மண்டியிடக்கூடாது, அப்படி ரசிகர்கள். இது முழுக்க முழுக்க அதனால தான் நான் சொல்லிட்டேன், இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் பார்க்கக்கூடிய படம். பார்க்கலாம். ரசிகர்கள் இல்லாமல் சரி ஜென்ரல் ஆடியன்ஸை பார்க்கவே முடியாதுன்னா தாராளமாக பார்க்கலாம். அது அவங்களுடைய மன ஓட்டத்தை பொறுத்து இருக்குது. நினைக்கிறாங்கன்னா போய் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது கேட்டால் ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்கம்மா. கொண்டாடக்கூடியவங்க யாரும் ரசிகர்கள் தான். ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க, ஏன் 2வது முறை கூட பார்ப்பாங்க இந்த படத்தை. நிறைய பேர் ஏன்னா அப்படி இருக்குது. ஏன்னா அப்படி வந்து ஒரு என்ன மசாலாவை புரட்டி அஜித்தை வந்து ஆதிக்கு வந்து அப்படியே அள்ளி கொடுத்துருக்குறாரு. ஒரு ட்ரையாக கொடுக்காம, ஒரு தந்தூரி சிக்கன் மாதிரி கொடுக்காம, இல்லை இந்த பக்கம் வந்து கேட்டினா வந்து ஒரு பெப்பர் மசாலா மாதிரி கொடுக்காம நான் கேட்டிங்கன்னா வந்து ஒட்டு மொத்தமாக நான் கேட்டினா ஒரு குழம்பா போட்டு உருட்டி பரட்டி இந்தாங்க அஜித் அப்படி சொல்லி தூக்கி கொடுத்தா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அவர் எந்தெந்த இடத்துல ரசிச்சிருக்காரோ அது எல்லாமே படத்துல எல்லா பல படங்கள்ல இருந்து பல பாடல்கள்ல இருந்து அது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் நான் குறைய சொல்ல மாட்டேன். ஒரு இயக்குனர் முதல் போட்ட முதலாளிக்கு அவர் வந்து விசுவாசமாக நடந்துக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்த அஜித்துக்கும் வந்து கேட்டினா அவர் வந்து விசுவாசமாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ரசிகர் வந்து அஜித்தை பார்க்கணுன்றதுக்காக நம்பி வர ரசிகர். இதை தானே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. சரி வந்து அஜித்தை வந்து கூல் பண்ணிட்டாரு, ப்ரொடியூசரை கூல் பண்ணிட்டாரு, ரசிகர்களை கூல் பண்ணிட்டாரு, ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை விட்டுட்டாரா சார், கதையே இல்லையா சார், லாஜிக்கே இல்லையா சார் சொன்னால் அது எந்த வகையிலையும் ஆதிக்கம் வந்து பாதிக்காது. ஏன்னா நீங்கள் பர்மனன்ட் கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பர்மனன்ட் கிடையாது. இன்னொரு நல்ல படம் வந்துச்சுன்னா நீ அப்படி இல்லை, இந்த படத்தை நீங்கள் வருவீங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அஜித் ரசிகர்கள் அப்படி கிடையாது. நம்பி வருவாங்கல்ல தலையை பார்க்கறதுக்கு, ஆதர்ச நாயகனை பார்க்கறதுக்கு வராங்கல்ல, அப்போ அவங்கள வந்து எப்படி ஏமாற்ற முடியும்? உங்களுக்கு கதை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தால் வருவீங்க, இல்லை வரமாட்டீங்க. நீங்கள் வருவீங்கன்னு எப்படி நான் வந்து ஒரு ஒரு பரீட்சார்த்த முறையில் ஒரு கதையை வச்சு அதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வச்சு அதில் லாஜிக்கெலாம் கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே யாரை நான் மிஸ் பண்ணுறேன்? அந்த டைமிங்கில் ஒரு ஆதர்ச நாயகனை மிஸ் பண்ணுறேன். நான் தலையை காட்டுறதுக்கு அஜித்தை காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் விடாமுயற்சி ஆயிடுச்சு. நல்ல படம், அஜித்தும் அருமையாக நடிச்சிருப்பார், ஆனால் படம் போகல. நீங்கள் கலெக்ஷனில் வேரியேஷன் சொல்கிறீங்கன்னா அந்த கலெக்ஷனுக்குள்ளேயே நான் போக மாட்டேம்மா எப்போவுமே. ஏன்னா பலரும் கேட்குற கேள்வி தான், சார் அந்த படம் இவ்வளோ வசூலாச்சு, இந்த படம் இவ்வளோ. இதெல்லாம் ப்ரொடியூசர்களுக்கும்
டைரக்டர் இவங்களுக்குள்ளே தான் தெரியும். சரிங்களா? இப்போ நான் கேட்குறவன் கேட்டால் துல்லியமாக வந்து அஜித் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் தெரியுமா, இல்லை விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் தெரியுமா, துல்லியமாக தெரியுமா? நாமளாக சொல்கிறோம். நான் கேட்டேன்னா 150 கோடி 150 கோடி. ரஜினி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? தெரியாது. அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாரு தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்ல கேட்டால் இவ்வளோ சம்பளம். அதே மாதிரி ப்ரொடியூசர் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தில் கேட்டால் பெரிய செலவுலாம் இல்லைங்க. ஸ்பெயின் சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டால் வந்து சிட்டிக்குள்ளே காட்டாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 காட்சி மட்டும் தான் இருக்குது. மீதி காட்சி எல்லாமே வந்து க்ரீன் மேட் போட்டு எடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுப்போம், அந்த ஸ்ட்ரீட்டை ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க வெளியில், அந்த மாதிரி இல்லை. ஸோ சிட்டிக்குள்ளே எல்லாம் இது எல்லாமே க்ரீன் மேட் போட்டு எடுத்துருக்காங்க. நான் சொல்லுவேன், பார்க்க எல்லா ரசிகர் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கோ இல்லை கேட்டால் ரசிகர்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? ஸ்பெயின் இருக்கு, ஒரு ஜெயிலுக்குள்ளே காட்டுறாங்க. ஸ்பெயின் ஜெயில் இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாக்கா அது லோக்கல் ஜெயிலு, இந்தியாவுக்குள்ள ஜெயிலு. ஸ்பெயினில் இருக்க ஜெயில்னா கேட்டால் ரெட் கலர் ஷர்ட் போட்டு யூனிஃபார்ம் போட்டுருவோம். இப்படி வேரியேஷன் காட்டுறேன். ஆனால் செட்டுக்குள்ளே காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு சிறையை காட்ட முடியுமா? அப்படி தான் இருக்குது ஜெயிலே. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இது எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாத போது தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. சில அறிவிப்பு ஜீவிகளாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, ஒரு வாரம் இருக்கிறதுன்னு கேட்டால் எவ்வளோ நயா பைசாவோட சொல்கிறவங்களாம் இருக்கிறான். இவ்வளோ வசூலாயிடுச்சு, இவ்வளோ வந்தது, இங்கே எல்லாம் சொல்லுவான். எனக்கு வந்து நான் படம் எப்படி மேக் பண்ணியிருக்கிறேன், ஆதிக் ரவிச்சந்திரன் கேட்டினா கேரண்டி யாரை எப்படி தரணும்னு தெரிஞ்சிருக்கு. அவரே ஒரு ஃபேன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த படத்தை வந்து மேக்கிங்காக வந்து மேக்கிங் ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு நான் நினைக்கிறேன் ஆதிக்கே ஒரு 100 தடவை பார்த்துருப்பாரு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை, ஒரு 100 தடவை. ஏன்னா அப்படி தான் இருக்குது. போர் அடிக்கலல்ல, உட்கார வைக்கிறாருல்ல உங்களுக்கு 2.25 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறாருல்ல. ஒருத்தர் கூட பாப்கார்ன் வாங்கி நான் பார்க்கவே இல்லை. அந்த இன்டர்வல் டைமில் விடாமுயற்சிக்கெலாம் பாப்கார்னோட வந்து உட்காந்தவங்களாம் இருக்கிறாங்க. தியேட்டர் அந்த இன்டர்வலில் கூட எழுந்து போகல, அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் தான், ஒரு 25% தான் எழுந்து போகிறத பார்த்தேன். மீதி எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதனால் படம் வந்து சக்ஸஸ்மா. அது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுங்கன்னா, இதை வந்து கமர்ஷியலாக கண்டிப்பாக ஹிட்டு தான், பிளாக் பஸ்டர், அது நோ டவுட்டு. ஆனால் கலெக்ஷனை வச்சு இந்த படம் இது அது பெட்டரா, இது பெட்டரா, அந்த நடிகர் படம் பெட்டரா, இது அப்படிலாம் எனக்கு அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறது. படம் கண்டிப்பாக இன்னொரு 4 நாள் ஃபுல்லாக போகும் படம். ஏன்னா அப்படி தான் இருக்குது. பார்த்தவங்களே வந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு தடவை போதுண்டாப்பா கிளம்பி வெளியே போனால் போதுன்றது இல்லாமல் திருப்பி மறுபடியும் வந்து பார்க்கலான்ற மாதிரி சிலது இருக்குது. பெரிய நீங்கள் கேட்கலாம், அப்போனா காமெடிலாம் பயங்கரமாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு, காமெடியாக இல்லை, சரி ஏதாவது ஆபாசமாக இருக்கா, அதுதான் கிளவர்ன்ற. நான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பிள்ளைகளோட போய் பார்க்கும்போது ஒரு நெருடல் ஏற்படுமா, ஒரு வேளை ஆபாசமான காட்சிகள் எதுவும் வச்சுருப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போது காமெடி இல்லை, ஆபாச காட்சிகள் இல்லை, ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, வெறித்தனமாக கத்தியில் வச்சு இந்த கங்குவான்னு சொல்லலாம்ல, கங்குவால வந்து வெட்டி ரத்தம் அப்படி இப்படி தலையை வெட்டு, காலை வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, அப்படியாவது இருக்கா? அதுவும் இல்லை. சரி என்னதான் இருக்குன்னு கேட்டினா தலை இருக்கிறாரு, அவ்வளோதான். என்னன்னு கேட்டால் தலை இருக்கிறாரு, அவ்வளோதான். யார் தலையை வெட்டல ஆனால் தலை இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் ஒரு பில்டப்பு ஆரம்பத்தில் வந்து இன்டர்வல் வரைக்கும் பில்டப். சரி இன்டர்வலுக்கு அப்புறம் ஏதோ நம்ம கதைக்குள்ளே கொண்டு போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பில்டப் தான். ஏக்க வராரு வழி விடு, ஏக்க வராரு எழுந்து நில்லு, ஏக்க வராரு படுத்துக்கோ, ஏக்க வராரு ஒதுங்கி போ, இப்படி தான் படம் ஃபுல்லாகவே வந்து அஜித் ரசிகர்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அஜித்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன். நீங்கள் லாஜிக் கதையெல்லாம் கேட்கவே கூடாதுங்க. இதில் படம் எப்படி இருக்குது, படம் நல்லா இருக்குங்க, டைம் போகிறதே தெரியலங்க, அப்படி இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சில வந்து ரொம்ப டச்சிங்கான டயலாக்லாம் வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி இருக்குது. சரி இதெல்லாம் விட்டுருங்க. மற்ற நடிகர்லாம் எப்படிங்கன்னு கேட்டால், மற்ற நடிகர்லாம் நடித்தா தானே சொல்ல முடியும், வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். யாரோட கதாபாத்திரமும் யாருமே இல்லை. வில்லன்கள் வந்து ஒரு 4 வில்லன் இருக்காங்கம்மா. அதில் அர்ஜுன் தாஸ் டபுள் பண்ணுறாரு வச்சுங்களேன், அதுவே 2 ஆகிடுது. வந்து ஒரு மழைன்னு ஒரு படத்தை கூட வில்லனாக நடிச்சிருப்பார்ல, அவர் வராரு, வில்லனாக இருப்பார். நான் நிறைய படங்களில் வந்து பேர் எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு ரோலில் ஒரு கைதியாக வருவார் அந்த படத்தில், அவர் ஜாக்கி ஷராப். ஸோ இப்படி ஒரு 4 இல்லை, இன்னும் நிறைய வில்லன்லாம் காட்டுறாங்க.
இவர் கூட டினு ஆனந்த் அந்த இவர் கூட அந்த நாயகனில் நடிப்பார் பாருங்க, மர்கையா பாபா மர்கையான்னு சொல்லிட்டு அவர் கூட நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வில்லன்கள் இருக்கிறாங்கம்மா படத்தில். 6-7 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த சோமாலியா நாட்டில் வந்து ஒரு 10-15 நாள் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க வில்லன்கள் எல்லாருமே. சொங்கி மாதிரி இருக்காங்க சொல்றீங்களா? இல்லைம்மா, அப்படி இருக்கிறானுங்க, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறானுங்க எல்லா வில்லனும். ஜாக்கி ஷெராப் உட்பட. அதில் வேறு ஜாக்கி ஷெராப் எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி அவருக்கு கொண்டு வந்து அந்த இதை வைப்பாங்க, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஆள். அவர் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ பெரிய வில்லனாக காட்டிட்டு அவர் என்ன ஆனார்னே காட்டவே இல்லை. கடைசியில் அப்படியே விட்டுட்டாங்க, போதுன்ற மாதிரி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரால் எதுக்கு அவர் எனக்கு யாரையும் வில்லனில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் சாகடிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த மாதிரி தான் வந்து கடைசியாக ஃபைனல் அப்படி தான் இருக்குது. வில்லன்களும் ரொம்ப யாரும் வந்து பெரிய அளவுக்கு கொடூரமாக கொல்லப்படுற மாதிரிலாம் காட்டவே இல்லை. அப்படியே கொண்டு போய் ஜாலியாக தான் கொண்டு போய் முடிக்கிறார் கடைசி. அவர் எய்ம் வச்சிருக்கிறாரு கேட்டால் யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தவனாங்க அப்படின்ற மாதிரி. அர்ஜுன் தாஸ்க்கு ஓரளவுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரொம்பலாம் கிடையாது, சில பேர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே நடிப்பில் என்னன்னா ரகுவரன் சாரையே தூக்கி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரகுவரன்லாம் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு இருக்குது, ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு. ஏன்னா டபுள் ரோலு எப்பவுமே வில்லனுக்கு வந்து டபுள் ரோல் கொடுக்க மாட்டாங்க, இதில் வந்து டபுள் ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்களே சொல்லுங்கள், தோற்றத்துலேயே ஒன்றும் பெரிய இது கிடையாதுல்ல. அர்ஜுன் தாஸ் குரல் ஒன்றா கனமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எங்கள் ஜாக்கி ஷெராஃபாக இருக்கட்டும், மற்ற வில்லன்கள் எல்லாருமே நான் சொல்கிறேன் கேட்டால் எல்லாமே வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாமல் வேலை வாங்கின மாதிரி இருக்குது. எல்லாருமே சோமாலியா நாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்காங்க. சரி, அவங்க தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, த்ரீஷாவும் அப்படி தான் இருக்கிறாங்க, காத்தடிச்சா பறந்து போகிற மாதிரி இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே இங்கே கழுத்து இங்கே ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எக்ஸ்ரேவே எடுக்க தேவையில்லை யாருக்கு, பார்த்தாவே தெரியுற மாதிரி. ஆமாம், இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இந்த கழுத்தில் இந்த இடத்துல ஏதாவது எலும்பில் இல்லை இங்கே நரம்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா எக்ஸ்ரேவே தேவையில்லை. அப்படி தான் இருக்குது. வயசாகிடுச்சு இல்லைம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தாங்க. இதில் ஒன்றும் கேட்டால் வந்து ரொம்ப இளமையாக காட்டணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஓவர் ஒன்றும் இல்லை, நடிப்பும் இல்லை, வந்து உடல் என்ன உடல் பார்வைன்னு சொல்லலாம், கவர்ச்சின்ல ஒரு பார்வையாக கூட இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சரி ரைட், அப்படியாவது கேட்டால் ஒரு அம்மா வந்து ஒரு 20 வயசு பையனுக்கு அம்மா மாதிரியாவது காட்டினீங்கன்னான்னு கேட்டால் அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. அதெல்லாம் ஒரு குறையாக சொல்ல முடியாது, சொல்கிறது. அதாவது கேட்டால் வேறு யாரை போட முடியும், நயன்தாராவை போட முடியாது, ஏகப்பட்ட பிஸி அவங்க இல்லையா. வேறு யாரும் ஈக்குவலாக இப்போ அஜித்துக்கு வந்து இப்போ ஈக்குவலான ஒரு ஹீரோயின்னா வேறு யாரை போட முடியும், போட முடியாது இல்லை. வேறு யாரும் இன்னைக்கு டேட்டுக்கு அந்த ஈக்குவல் ஏஜுக்கு வந்து ஜோடி வந்து யாரும் செட் ஆகும். 20 வயசு பையனுக்கு அம்மாவை நடிக்க மாட்டேன்னு நடிக்கும் அப்படி கூட சொல்லலாம். இப்போ தமன்னா வந்து 20 வயசு பையனுக்கு அம்மா நடிப்பாங்களா, கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையா சொல்கிறேன். ஆனால் வந்து த்ரீஷாவை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை போல இருக்குன்னு கேட்டேன். ஆனால் சிம்ரன் குறை இல்லாமல் சிம்ரன் வேறு வராங்க, சிம்ரனே பரவாயில்ல த்ரீஷாவோட அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கொண்டு போயிருக்காரு. என்னன்னா ஒரு டூயட் அவங்களோட பாடாமல் விட்டார். அதை கேட்குறாரு டைரக்டர், கேட்குறாரு படத்தில், சார் ஒரு டூயட் வச்சுக்கலாமா இந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை தூக்கம்னா சரி ஆகிடும்ன்றாரு அப்படின்றார். அதாவது கேட்டால் அது குரல் மட்டும் வருது, அது கேட்குற மாதிரி என்னென்னு கேட்டால், சார் இந்த இடத்துல ஒரு டூயட் வச்சுக்கலாமா சிம்ரன் கூட அப்படின்னு கேட்குறாரு. உன்னை தூக்கம்னா சரியாயிடும்ன்றாரு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக போயிட்டு இருக்குமா படம். நீங்கள் அஜித்தை வந்து கொண்டாடக்கூடியவரா, அஜித்தை வந்து நீங்கள் ஒரு ஆதர்ச நாயகனாக நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் போங்க. 2.5 மணி நேரம் எனக்கு டைம் பாஸ் ஆகணும் சார், என்டர்டைன்மெண்ட் ஆகணும் சார், சூப்பர், போங்க தாராளமாக. அவ்வளோதான். பெரிய வன்முறை காட்சிகள் கிடையாது, ஆசிடில் போட்டு மூழ்கடிச்சு அப்படியே கரைச்சிற மாதிரியான சில காட்சிலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. பெரிய வயலன்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து கிடையாது. கத்தி காட்டுறாங்கன்னா அந்த கத்தியை அவர் வெட்டவே இல்லை, யாரையுமே வெட்டவே இல்லை. கத்தி கூட காட்டுறாங்க, கத்தியை கொடுக்குறதுலாம் காட்டுறாங்க எல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாவது ரத்தம் தெரிக்கும் தேட்டரில் அப்படின்னு பார்த்தா அந்த காட்சியில் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது எதுவுமே பண்ணாமல் அப்போ அந்த ஓதி சம்பவம் தான் என்னது, அதுதான் அதான் எனக்கும் தெரியல. நானும் அந்த 2.25 மணி நேரம் படம் முடிச்சுட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு வெயிட்டாக தலைக்கு பாரமாக என்னடா இது அப்படின்னு நான் யோசிக்கல. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான்
நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா போகாதீங்க. கதை வேணும், எனக்கு லாஜிக் வேணும், வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் வேணும். இந்த படத்துல வந்து பழைய பாடல்களோட ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஜிவி பிரகாஷ்க்கு வந்து நிறைய வேலையே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவர் இசை மேல நம்பிக்கையே வைக்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் சும்மா சொல்கிறேன். தெருக்கி விட்டுருக்கிறார் பாட்டில், அதெல்லாம் 2 பாடல் வந்து சூப்பராக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. மியூசிக் தெரிக்குது, பிஜிஎம்லாம் பக்கா மாஸ், இல்லைன்னா படம் வந்து அப்படிலாம் ஜிவி வந்து நம்ம ஜிவி பிரகாஷை குறை சொல்லக்கூடாது. ஒரு இயக்குனர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாடல்லாம் வரணும்னு சொல்கிறாரு. ஒத்த ரூபா தாரன்ற அந்த பாட்டும் சரி, பல பாடம் ஒரு 2-3 பாடம் எல்லாமே கேட்டான் வந்து அவர் வந்து இந்த இடத்துல இந்த பாடலை வந்து கொண்டு வந்து வைக்கணும் போது அது வந்து அதுக்கான ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சே கேட்டால் வந்து இசை அவருக்கு வாய்ப்பு இல்லையாலாம் கிடையாது. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து படத்தில் இருக்கிற பாடல் 2 இருக்குது, அந்த 2 பாடல் நல்ல பாடல், உண்மையிலேயே 2 பாடலில் 2க்கும் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி கேட்டால் அந்த திரையரங்கம் சிதறப்போகுதுன்னு அந்த செம மாசாக இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா அடிச்சிருக்காரு, நல்லா கொடுத்துருக்காரு, அதெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. இதில் என்னென்னா கமலுடைய பாடல் வந்து கேட்டால் வந்து சகலகலாவளவனில் இருக்கிற அந்த பாடலை கொண்டு வந்து வச்சு ஃபைட்டுக்கு வந்து ஒரு பிஜிஎம் கொடுக்குற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து கேட்டால் அந்த பாடலுக்கு வந்து ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்குறாங்க. அது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய படத்துல கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ லியோ படமா இருக்கட்டும், விக்ரம் படமா இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே பழைய பாடல்களோட ரெஃபரன்ஸ். அது காரணம் இல்லைம்மா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டினா இது ஒரு ட்ரெண்டு. சினிமாவில் பல ட்ரெண்டு நம்ம பார்த்துருக்குறோம். பழமையான பாடல்கள்ன்றதோட கேட்டால் அதெல்லாம் பெரிய ஒரு ஹிட் சாங்கு. அதை வந்து ஒரு புதுசாக வந்து எப்படி கேட்டால் வந்து ஒரு புதிய காட்சியோடு இணைச்சி பார்க்கும்போது அதை ரசிக மக்கள் தயாராகிட்டாங்க. ஒரு பழைய பாடலோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியும் ரீமிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, இப்போ ரீலெல்லாம் வந்துருக்கு பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ இருக்கிற நடிகர்கள் ஒரு பழைய பாடல்களுக்கு வந்து கேட்டால் ஆக்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அதாவது கவர்ச்சி பாடலுக்கு பதிலாக இப்போ பழைய பாடலில் பழைய பாடல் இப்போ அப்படி தான். இந்த பாருங்களேன், இப்போது அந்த சகலகலாவளவனில் வந்து இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோன்னு பாட்டு இருக்குல்ல, அந்த இனிமை இதோ பாட்டு, அந்த பாட்டு வந்து கேட்டால் முழுக்க உங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டால் ஒரு ஒரு கமல் வந்து பைக்கில் வருவார், ஒரு ஹோட்டலுக்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த டான்ஸு, அவ்வளோதான். ஆனால் அதே ஒரு ஃபைட் சீனுக்கு வைக்கும் போது கேட்டால் உண்மையிலே பொருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரசித்தேன். உண்மையிலே வந்து அஜித்தோட அந்த சண்டை காட்சிக்கு அந்த பாடல் வர வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவே மற்ற பாடல்களும் வந்து ரசிக்க முடியாதான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருந்தது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். இன்னொரு பாடல் கொடுத்து தான் இன்னும் வந்து ஒரு தெருக்கூத்து மாதிரி ஆகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து கேட்டால் ரசிக்கும்படியாக இருக்குது. எப்படியாவது கொடுங்க, ஆனால் ரசிக்கும்படியாக இருக்கா? ஆனால் பழைய பாடல்கள் தான், அது ரசிக்கும்படியாக இருக்குது. சில வசனங்கள் வந்து வைக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குறிப்பிட்டு எந்த மற்ற நடிகர்கள் யாரும் வந்து சொல்ல முடியல. த்ரீஷா நல்லா நடிச்சிருக்காங்களா, மற்ற வில்லன்கள் நல்லா நடிச்சிருக்காங்களா, இல்லை மற்ற காமெடிகள் நடிச்சிருக்காங்களா அப்படிலாம் சொல்ல முடியல. முழுக்க முழுக்க அஜித் 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 அவ்வளோதான், தலை அப்படியே படம் கொண்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் அப்படி போயிடுது. அமைச்சர் கீதா ஜீவன் வந்து குட் பேட் அக்லி படத்துக்காக கேக் வெட்டி கொண்டாடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இது வந்து திமுக வந்து விஜய் சாருக்கு எதிராக அஜித் சாரை கையில் எடுக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லைம்மா, அந்த அளவுக்குலாம் அஜித்குமாரை வந்து நீங்கள் வந்து ஏகேவை வந்து அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏகே யார் தெரியும்ல, அப்படிதான் இந்த படத்தில் நிறைய வசனம் அப்படி தான் வருது. நிறைய படம் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இல்லை எனக்கு நான் சொல்கிறேன், இதை அஜித்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் யாரும் வந்து எளிதாக வந்து அவரை ஜெயலலிதா அவர்களாலே முடியல. அதெல்லாம் இன்னொரு கட்சி வந்து கொண்டு போயிடல. இன்னைக்கு கால ஓட்டத்தில் பார்க்கும்போது கேட்டினா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுனால அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கேட்டினா வந்து எல்லா அரசியல் எல்லா சினிமா எல்லா வட்டத்தையும் தாண்டி எல்லா எல்லைகளையும் தாண்டி ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுதான் கீதா ஜீவனை சொல்ல முடியும்னு கேட்டால் ஒருவேளை அஜித் ரசிகராக இருக்கலாம் ஒரு வேளை. ஸோ கேக் வெட்டினாங்க, இதெல்லாம் சகஜம்னாங்க. ஏன் நேற்று தேட்டரில் அல்லோகலப்பட்டது எல்லா தேட்டரும். அதனால் வந்து கேட்டேன், நான் போகும்போது சில முக்கியமான நடிகர் தான் சொல்கிறதுக்கு இல்லைங்க, முக்கியமான நடிகைகள்லாம் வந்திருந்தாங்க, நடிகைகள்லாம் வந்திருந்தாங்க, ஃப்ரண்ட் ரோவில் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து எனக்கே ஆச்சரியம் கேட்டால் இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னா அவங்களாம் ஸ்பெஷல் ஷோவில் கூட காட்டலை போல இருக்கு. ஒரு வேலை அந்த அளவுக்கு கதையை லீக் ஆகாமல் வச்சுருந்தார் போல இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா விஐபிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ
அதனால் வந்து இந்த அரசியல் எல்லைகள் எல்லாம் கடந்தவர் தான் அஜித். அதனால் அவர் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா ஏகேன்னா யார் தெரியும்ல, அப்படி தான் அப்படியே பில்டப் பண்ணினே போக வேண்டியதான். ஏன்னா நமக்கு யாருக்கு படத்துக்கு அப்படி தான் பில்டப் இருக்குது. ஏகே வரார் வழிவிடு அந்த மாதிரி தான். அதனால் யாரும் வந்து கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. இதுவரை நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.